என்னை வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் அந்த கருத்து வந்து போட்டிருக்கிறார். நான் என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லி என்ன வேவு பார்த்து ஒருத்தர் கூட சொல்லலாம். வந்து நான் செய்வன் சொல்லி நினைச்சேன்னா பாம்பின் விஷம் கூட சக்தி இழந்துடும். இதுவே எதுவுமே என்னால முடியாதுன்னு சொல்லி நினைச்சேன்னா பள்ளி எச்சம் கூட பயங்காட்டும். அந்த பள்ளியின் எச்சம் தான் இந்த மாதிரி வரக்கூடிய. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. எல்லாருமே பொதுவா சொல்ற ஒரு விஷயம்தான், நிறைய இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். இந்த வசனம் வந்து சரியா பொருந்தும் யாருக்குன்னு சொன்னா, திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்கள்ல நாங்களும் சொல்றோம், மற்றாக்களும் சொல்லினோம், போறவாறு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, யாரையுமே மட்டம் தட்டாதீங்கோ, உங்களால முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்து யாருக்குமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கையா முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நிறைய பேர்கிட்ட இருக்குது. நிறைய பேச்சாளர்கள், கருத்துள்ள பேச்சு பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட இந்த விஷயத்த வந்து ஆணித்தரமா முன்வைப்பார்கள். நான் பாடசாலை காலம் படிக்கிற வரைக்கும் உன்னால முடியாதுன்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டது குறைவு. ஏனென்றா அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் தெரியாது என்று சொன்னா கூட உன்னால முடியும், இதை நீ முயற்சி செய்யன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாலதான் நாங்கள் வந்து இன்றைக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போறதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட சரி, இப்ப இருக்கிற பெரியாக்கள்டையும் சரி, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா அடிச்சு திறத்துற ஒரு வார்த்தையா இருக்குது, உன்னால முடியாது என்று சொல்லி. என்னட்டு வந்து ஒரு பிள்ளை இதை பற்றி சொல்லியிருக்கிறா, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து ஒரு நடன நிகழ்ச்சி, அந்த நடன நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றிருக்க அவைய வந்து ஏதோ டியூஷன்ல போயிட்டு வந்து பழகி கொண்டிருந்திருக்கணும். அப்படி பழகி கொண்டிருக்க இந்த பிள்ளை வந்து சரியா நடனம் ஆடையில. அப்ப அதுக்கு வந்து என்ன சொல்லினோம்னு சொன்னா, உன்னால முடியாது, இதெல்லாம் உனக்கு சரி வராது, நீ இந்த இடத்தை விட்டு போ, உனக்கு நான் பழக்க மாட்டேன், ஏனெண்டா உன்னால முடியாது. அந்த பிள்ளை சரியா வந்து என்னட்டு சொல்லி கவலைப்பட்டுச்சு, அக்கா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து ஆட உண்டானே இந்த டீச்சர் வந்து என்னை பார்த்து இப்படி சொன்னுவா. அப்ப நான் சொன்னேன், அப்படி இருக்காது, சரி டீச்சர் சொல்லிட்டான்னுட்டு நீ வந்து ஆடுறது கைவிடாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ நல்ல டான்ஸ் கிளாஸா போய் பழகு, இந்த வருஷம் இல்லாட்டின்னா அடுத்த வருஷம் வந்து உன்னால இன்னும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உன்னால கொடுக்க முடியுமென்ற விஷயத்த வந்து நான் சொல்லி கொடுத்தேன். உண்மைக்குமே இது வந்து அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை, என்னையுமே விட்டு திருத்தக்கூடிய ஒரு இதாத்தான் வந்து இருக்குது. அண்மையில இந்த யூடியூப்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து, இப்ப இந்த நேரம் அந்த கருத்து இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். சில நேரங்கள்ல வந்து அந்த கருத்தை வந்து அழிச்சிருக்கலாம். என்ன வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான் அந்த கருத்து வந்து போட்டிருக்கிறார். நான் என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லி என்ன வேவு பார்த்து ஒருத்தர் கூட சொல்லலாம். நீயும் அலைஞ்சு திரிகிற, ஏதோதெல்லாம் செய்து பார்க்கிற, அறைக்குல இருந்து கூவுற, என்னென்னலாம் செய்கிற, ஆனா எதுவுமே வந்து சரி வர இல்லையே, உன்னால எதுவுமே முடியாது, பேசாம வீட்டுக்குள்ள படுத்துக்கிட என்று சொல்லி ஒரு கருத்து உண்டு. அது கொஞ்சம் கொடூரமா வந்தது. நான் அதுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை வெட்டிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவு சொல்றேன். இல்லாட்டி நான் இதுலயே வந்து போட்டு காட்டக்கூடிய விஷயமா இருந்தா, உண்மையா அந்த உறவுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எதையுமே வந்து நான் செய்வன் சொல்லி நினைச்சேன்னா பாம்பின் விஷம் கூட சக்தி இழந்துடும். இதுவே எதுவுமே என்னால முடியாதுன்னு சொல்லி நினைச்சேன்னா பள்ளி எச்சம் கூட பயங்காட்டும். அந்த பள்ளியின் எச்சம் தான் இந்த மாதிரி வரக்கூடிய அபாய எச்சரிக்கைகள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஏண்டா இதெல்லாம் சொல்லி ஒரு மனுஷரை வந்து காயப்படுத்துறதால் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போதும்? அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் செய்யறோம் என்று சொன்னா அதால ஏதோ ஒரு பயன் கிடைக்குது. சும்மா இருந்து செய்யறதுக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் யாருக்கும் இல்லையே. எங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்துலதான் வந்து நாங்கள் இது செய்ய வரோம். எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சும்மா நாங்கள் போய் செய்யல. அதே போல அந்த பிள்ளைட டான்ஸ் ஆட போனா அந்த பிள்ளை டான்ஸ் பிடிச்சிருக்குது, அது ஆடுது. நான் வந்து ஒரு வீடியோ செய்யறேன்னு சொன்னா எனக்கு வீடியோ செய்ய பிடிச்சிருக்குது, அந்த வீடியோவால் ஏதோ ஒரு நன்மை வந்து நடக்குது. அதால தான் வந்து இப்படியான விஷயங்களை செய்யறோமே ஒழிக்க சும்மா எதுக்கு தேவையில்லாம செய்யற அந்த கருத்துக்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. இது எனக்கு மட்டும் இல்லை,
ஆருக்கென்று சொன்னாலும் உன்னால முடியாது என்ற வார்த்தையை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. என்ன முடியாது என்று சொல்லி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. முடியும் என்பவன் வழியை தேடுகிறான், முடியாது என்பவன் காரணத்தை தேடுகிறான். முடியாது என்று சொல்லி ஒரு தனி மனிதன் தன்னைத்தானே வந்து தாழ்த்தி கொள்ளைக்கு இன்னொரு ஆள் போய் அந்த மனிதனை வந்து உயர்த்தி விடணும். அதை விட்டுட்டு ஒரு உயர்ந்து போய் கொண்டிருக்கிற தன்னம்பிக்கையால் உயர்ந்து போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு நீ தாழ்ந்து போ உன்னால முடியாதுன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம். உண்மைக்குமே வந்து என்னால முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறார்களும் சரி, அடுத்தவர்கள்ட்ட கதையை கேட்டு கொண்டிருக்கிறார்களுக்கும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னா, கப்பல் துறைமுகத்துல இருக்க அழகா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஆனா அந்த கப்பல் துறைமுகத்திலேயே தான் இருக்க போகுதுன்னு சொன்னா துருப்பிடிச்சிடும் ஒரு காலத்துல. அது எப்ப துறைமுகத்திலிருந்து கடலுக்கு வருதோ அப்பதான் அந்த கப்பல்ல பயணிகள் ஏறுவார்கள். அந்த கப்பலின் உண்மையான தன்மை வெளிப்படும். அந்த கப்பல் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கான செயற்பாடை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கப்பல் வந்து ஒரு இடத்துல சும்மாவே துறைமுகத்துல பாதுகாப்பாக வைப்பதற்கு வந்து அவ்வளவு கடின உழைப்பு போட்டு அந்த கப்பலை உருவாக்கல. அந்த கப்பலால ஏதோ ஒரு பிரயோசனம் கிடைக்க வேண்டும், அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டது. இத வந்து எல்லாருமே விளங்கி கொண்டா உண்மைக்குமே வந்து வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயமா மாறும். இதுக்குள்ள வந்து உன்னால முடியாது, அதை நீ செய்யாத, இதை நீ செய்யாத, ஏன் தேவையில்லாத வேலை செய்கிற, இதெல்லாம் நீ செய்கிறேன்ட யார் இதை பார்க்க போறா, ஏன் இந்த வேலை, ஏன் அந்த வேலை என்று சொல்லி ஒருத்தர் தாழ்த்துறீங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்றீங்கள் இன்னொரு பக்கம். அப்ப ரெண்டு பக்கத்தாலுமே வந்து தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு விஷயம் அதிகரிச்சு கொண்டே போகுது. அதிகரிச்சு கொண்டு போக வந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வந்து சரியான முறையில வாழலாம், அந்த ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா வருமல்லோ. அப்ப இந்த உலகத்துல வந்து ஒரு விஷயத்த பாருங்க, வறுமையில இருக்கிறாக்களை போய் பாருங்க. கண்டிப்பா இது வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த வறுமையில இருக்கிறாக்கள் சும்மா இருக்கிறாக்களா தான் இருப்பினும் இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. வறுமைக்கும் ஏழ்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏழ்மையில இருக்கிறவன் வந்து இன்பமா இருப்பான். ஏன்னா தனக்கு தேவையான விஷயத்த தானே உழைச்சு தானே பெற்றுக்கொண்டு அதை வந்து சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு திருப்தி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, தான் உழைக்கிறேன் ஒரு தைரியம் இருக்கும். இந்த வறுமைன்ற பிணியில வாழ்றாக்களை பாருங்க. வறுமைன்ற பிணியில வாழ்றாக்கள் ஏன் பிறந்த மண்டும் தெரியாது, ஏன் வளர்ற மண்டும் தெரியாது, அடுத்தவள சாப்பாடு இருக்கோ அதுவும் தெரியாது, அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொல்லியும் தெரியாது. அப்ப அவைகள் வந்து இந்த நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளியில போய் ஏதாவது செஞ்சா 4 பேர் என்ன கதைப்பினம்ன்றது ஒரு பக்கம், எங்களை ஏற்றுக்கொள்வினம்ன்றது வந்து இன்னொரு பக்கம். அப்படி பலவிதமான சிந்தனைகளுக்குள்ள இது எங்களுக்கு தகுதியான வேலைதானான்னு சொல்லி நினைப்பவர்கள் ஒரு பக்கம். இப்படி பலவிதமான சிந்தனைகளுக்குள்ள வந்து மாட்டுப்பட்டு சிக்குண்டு தவித்து வறுமைன்ற பிணியில வாழ்கிறார்கள். உண்மையிலேயே வறுமைன்ற பிணியில வாழ்றதுக்கு பதிலா வாழ்க்கைய வாழலாம். வெளி உலகத்துக்கு வந்து வாழ்க்கைய அழகான முறையில வாழலாம். அப்படி வாழைக்கு வந்து வாழ்க்கையுமே ஒரு கட்டத்துல சந்தோஷமான விஷயமா மாறும். வந்து சோம்பு இருத்தல், சோம்பேறியா இருக்கிறதுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். உண்மைக்குமே வந்து எல்லாருக்குமே ஓய்வுன்றது வந்து அவசியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப வந்து உடல் அளவில் நல்லா களைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னுடைய ஓய்வு நேரத்தை வந்து ஒரு பத்திரிகை வாசிக்கவோ தண்டு செயற்பாடுகள் செய்வோம், தன்னுடைய மூளையை வந்து கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்பதற்கான ஓய்வா வந்து அதை எடுத்துக்கொள்வார். ஒரு 1/2 மணி நேரம் வந்து தூங்குவார். அது வந்து அவருடைய வாழ்க்கை ஒரு சமச்சீரான முறையில வந்து போகுது. அதே போலதான் கடினமாக வந்து மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி வேலை செய்பவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு. ஆனா சில பேர் அந்த ஓய்வுல கூட சிந்திச்சு கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்து இன்னமும் தங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள். ஆனா இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம், இதை எப்படி செய்வோம் அதை அப்படி செய்வோம், சிந்தனை மட்டும்தான் இருக்கும். சிந்தனை மட்டும் இருக்கேங்க அதுல வந்து எப்படி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எதுவுமே செய்யாம ஒரு சிந்தனையான ஒரு வாழ்க்கை, கனவுலக ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வரைக்க வறுமை வரும்.
அந்த வறுமையை போய் நீங்கள் ஏழ்மை என்று செய்து உதவி செய்ய போயிடாதீங்க. அந்த வறுமை ஏதாவது வருதுன்னு சொன்னா முட்டாள்தனமான முடிவால என்னால எதுவுமே முடியாதுன்ற ஒரு விஷயம் சோம்பேறியா இருக்கிறது. இந்த ரெண்டாலையும் தான் அந்த வறுமை வருது. நான் எங்கெங்கயோ எல்லாம் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ கொண்டு வந்து முடிச்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. உன்னால முடியாதுன்னு சொல்லி யாராவது சொன்னா அவைக்கு முன்னால நீங்க வாழ்ந்து காட்டுங்க. ரெண்டாவது விஷயம், சோம்பேறியா இருக்காதீங்க. முட்டாள்தனமான முடிவு அது. நல்ல ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில வாங்கும். சோம்பேறியா இருக்கிறார்களை தான் அதிக அளவுல பார்த்தா வறுமையா இருக்கிறார்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வறுமையும் ஏழ்மையும் ஒன்று சொல்லி என்றைக்குமே நினைச்சிடாதீங்க. ஏனென்று சொன்னா வறுமை வேறு. வறுமை ஒரு கொடிய ஒரு விஷயம். அந்த வறுமையை தடுக்கக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு. அப்ப அதையுமே யோசிச்சு செயற்படைக்க நல்ல மாதிரி இருக்கும். யாரையும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உள்ளாக்காதீங்க. நீங்களும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உள்ளாகாதீங்க. இது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பதற்காக நான் குறிப்பிட்ட ஒரு பேச்சாக இருக்கின்றது. இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை மறக்காம எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.